ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்க திருச்சியில இருந்து திண்டுக்கல் போற வழியில பார்த்தீங்கன்னா நம்ம வேணு பிரியாணி தான் ட்ரை பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ வேணு பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போற முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ வேணு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ திண்டுக்கல்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பிரியாணியும் பூட்டும் தான். ஸோ அப்படிப்பட்ட திண்டுக்கல்ல ஒரு சில கடையில தான் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே ஓவரா ஹைப்பு கொடுத்து நம்ம வேணு பிரியாணி எப்படி இருக்குன்னு தான் இன்னைக்கான வீடியோல டேஸ்ட் பண்ணி சொல்ல போறோம். ஸோ பிரியாணி கடையை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப பெருசா இருக்கு. சரி வாங்க நம்ம போயிட்டு உள்ள போயிட்டு காரை போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திண்டுக்கல் ஃபேமஸ் வேணு பிரியாணின்னு சொல்கிற ஹோட்டல். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குங்காட்டி உள்ளே மட்டும் கொஞ்சம் போய் வீடியோ எடுக்கல. ஸோ நம்ம டேரெக்டாக பிரியாணி சாப்பிட்றது வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வெஸ்டர் என்ன பண்ணுறது எடுத்துகிட்டு மாட்டி வைக்க சொல்லுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திண்டுக்கல் ஃபேமஸ் வேணு பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி வந்து எங்களுக்கு ஆர்டர் எடுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நாங்கள் சும்மா தான் வந்துருந்தோம். எங்களுக்கு செம காண்டாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து பிரியாணியை வச்சாங்க. அதுக்கு ஒரு 1/2 hour ஒரு பக்கம் வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 1/2 hour சாலிடாக நீங்கள் உட்காந்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிரியாணி கிடைக்கும். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மட்டன் பீஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோலா உருண்டை இருக்குது. நாங்கள் அடிஷ்னலாக வாங்கினோம். ஸோ கோலா உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா 35 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோலாம் ஆச்சு, நாங்கள் எப்படி ரிவ்யூலாம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், பிரியாணியை மட்டும் இப்போ பாருங்கள். ஸோ சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்டாக இருக்குது, அதே டைம் சூடாகவும் இருக்குது. ஸோ நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பிரியாணி. இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு குவார்டர் பிரியாணி, ஃபுல் பிரியாணின்னு இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஹாஃப் பிரியாணி வாங்கினோம். அதுவே எங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிரியாணி பற்றி பேசிட்டோம். அப்படியே நம்ம அடுத்து கடையோட ஆம்பியன்ஸை பார்த்தோம்னா, ஸோ இதுதான் நம்மளோட கடையோட ஆம்பியன்ஸு. நாங்கள் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே சைடில் இருக்கிற ஒரு கடையில் வந்துட்டு நாங்கள் டெசர்ட் சாப்பிட்லான்னு வந்துட்டோம். ஸோ இது வந்துட்டு வெணு பிரியாணி ஒட்டியே இருக்கும். சரி, அங்கே வந்துட்டு நாங்கள் மதுரை ஜிகிர்தண்டான்னு ஒரு கடையில் தான் வந்துட்டு ஜிகிர்தண்டா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த அக்கா வந்துட்டு ஒரு பிளைன் ஜிகிர்தண்டா, இப்போ அவங்க கையில் ஊற்றுறது வந்துட்டு பிளைன் ஜிகிர்தண்டா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க செகண்டாக ஊற்றுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரீமியம் ஜிகிர்தண்டான்னு சொல்லிட்டு இருந்தோம். இதில் வந்துட்டு பாதி ஜிகிர்தண்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு பாதி பாசுந்தி வந்து ஊற்றுறேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பிளைன் ஜிகிர்தண்டாக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees, இந்த ப்ரீமியம் ஜிகிர்தண்டாக்கு வந்துட்டு 120 130 எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ அவ்வளோ ப்ரைஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அப்படியே அதுக்கு மேலே 2 ஸ்பூனை போட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க. நாங்களும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். சீரியஸாக அவ்வளோ காரமான பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த ஜிகிர்தண்டா குடித்தப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம டேரெக்டாக பிரியாணி விலாகுக்கு போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேணு பிரியாணி பார்சல் வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு. அது போக அங்கேயும் சாப்பிட்டோம். வேணு பிரியாணி பார்த்தீங்கன்னா கொடுத்த ஹைப்புக்கெலாம் ஒர்த்தே இல்லை சீரியஸாக. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபுட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த பேர் வந்து கோலா உருண்டெல்லாம் சரியாகவே குக் ஆகலை. கோலா உருண்டை குக் ஆகலை. அதே மாதிரி வந்துட்டு இந்த பிரியாணியில் அந்த ரைஸும் பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஆனால் அந்த மட்டன் மட்டும் நல்லாவே சாஃப்டாக குக் ஆயிருந்துச்சு. ஸோ அதுலலாம் தப்பு சொல்லக்கூடாது. பட் ரைஸில் ரொம்ப கரம் மசாலாவை சாப்பிட்ற மாதிரி அது ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. அது உள்ளே வந்தால் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு சர்வீஸும் ப்ராப்பராக பண்ணல, எதுவுமே கரெக்டாக இல்லை. ஸோ கொடுத்த ஹைப்புக்கெலாம் வந்துட்டு இப்போது வேணு பிரியாணிலாம் அவ்வளோ ஒர்த்தெலாம் இல்லை. ஸோ நீங்கள் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதோட பெட்டராகவே திண்டுக்கல்ல நிறைய பிரியாணிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த விளாக்ல வந்துட்டு நம்ம எங்கே பார்க்கலான்னு பார்ப்போம். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் தரணிஷ்.